ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் நான் மகாக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியலும் கேரட் ரைஸும் தான். காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண காலிஃப்ளவர். நான் காலிஃப்ளவரை கொஞ்சம் உப்பு தண்ணியில் சோக் பண்ணி யூஸ் பண்ணுவேன். சால்ட்டும் போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் அந்த காலிஃப்ளவர் அதோட ஸ்டீம்லேயே குக் ஆகிடும். அந்த குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வர்றதுக்கு ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. இப்போ கேரட் ரைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு துருவின கேரட், ஒரு ஃபுல் பெரிய சைஸ் கேரட் ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த காய் உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் கேரட் குக் ஆகிடும். அதில் வடித்த சாதம். நான் ரெகுலர் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி வேணுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா பரட்டிடுங்க. நிறைய கேரட் போட்ட சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். கேரட் ரைஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், அதுக்கப்புறம் குக்கும்பர். இதுதான் நான் மகாக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணேன். ஸ்நாக்ஸுக்கு M&M குக்கீஸ். இது என்னோட ஹோம்மேட் M&M குக்கீஸ். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட பிளாகில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க இதோட ரெசிபி லிங்க்கு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி மகாக்கு பேக் பண்ணது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பேக் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.